வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், 10/5/2025க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9/5/2025க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டு நிறையா கேம்ஸ் வந்து இருக்குது. அதில் நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டு. நான் ஏன்னா அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது, விட்ராவும் பண்ணிக்கலாம், ரேட்டும் கம்மியாக இருக்குது. அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது தெரில அப்படின்னா அந்த ஆப்புக்கான ஃபுல் வீடியோவாக வந்து டெலிகிராம் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சு அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. சரி, ஓகே. இன்றைக்கி பாருங்கள் 2/5/7 1 மணிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2/5/7க்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் பாருங்கள், நம்மளுக்கு பி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 7/5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 5/7ன்னு கொடுத்துருந்தோம்னா சூப்பராக ஒரு 2 செட்டில் வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 7/5 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7/5/3 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. பிசி கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இங்கே ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கேன். பிசி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வைஸாகவும் வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 2 செட்லேயுமே ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு மெயினாக வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணி 2/4/4 இந்த 2/4/4க்கு பாருங்கள் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 2 போர்டு பார்த்திங்கன்னா சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா 2/4 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஏபியாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும் சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. 2/4 அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2/4/6 அப்படின்னு நம்ம ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். 2/4/0 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். இதில் ஸ்ட்ராங்காகவும் 2/4/6 அப்படின்றத கொடுத்துருக்கோம். 4ஆம் நம்பர் டபுள் ஸ்டார் வந்ததுனால ஒரு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதில் சொன்ன மாதிரி தான் ஏபி, ஏசி இது 2லேயுமே கனெக்ட் ஆகுது இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக ஆல் போர்டில் 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கணும்பா. 4ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 போர்டு வந்து வெற்றி எடுத்துருக்கலாம். பிசி வந்து சூப்பராக வெற்றி எடுத்துருக்கலாம். உங்களுக்கு ஆல் போர்டு மெயினாக கொடுத்துருக்கோம். மெயினாக 4ஆம் நம்பர் வந்திருக்கு, டபுள்ஸில் வந்திருக்கு, சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம டபுள்ஸில் 4ஆம் நம்பர் வந்து ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இங்கே 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி டபுள்ஸில் வந்து இறங்கி நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6 மணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மாசான வெற்றி தான். போர்டு வைஸாகவும் 2 போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்லேயும் வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டும் வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸ் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. டபுள்ஸில் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6/1/8 இந்த 6/1/8க்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் அதே போர்டில் கிடச்சதுனால ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சுன்பா. இந்த 6, 8 ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வேறு எதுலேயும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கல. ஆல் போர்டில் இன்றைக்கி இதுவில் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்பா. நம்மளுக்கு 8 மணிக்கு மட்டும் ஆல் போர்டு ஃபெயில் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. பார்க்கலாம்னா நாளைக்கு எப்படி வருதுன்றதை. 10/5/2025க்கான டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6/3, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4/9, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8/2. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6/4, 6/9, 6/8, 3/4, 3/9, 3/8. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6/4, 6/8. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா.
பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 648 642 698 692 348 392. எனக்கு இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 648 692. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9 4 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை மெயினாக டார்கெட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கன்பா. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 5. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6 2 6 8 1 2 1 8 2 5 8 5. இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 1 2 6 2. உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 4 1 2 5 1 8 4 1 8 5 6 2 4 6 8 5. எனக்கு இதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 5 6 2 4. உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு பட்டதுனால மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 2 8 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்க. 2 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 9. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5 4 5 9 7 4 7 9 6 4 6 9. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7 4 7 9. உங்களுக்கும் ஸ்ட்ராங் பட்டதுனால மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 7 4 5 6 9, 8 7 4 8 6 9, 5 7 9 5 6 4. பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 5 7 4 7 4 9. பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4 9 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆல்போர்டை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 3 ஷோலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 9 9 2 2 8 8 4 4 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். 3 ஷோலையும் சேர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க 4 செட்லேருந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா. நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.